பாரு, ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லத்த. நான் ஒரு முட்டாள். நான் எதிர்பார்த்திருக்கணும். சின்ன பிள்ளைங்க பேச்ச கேட்டு நான் கிளம்பி வந்தேன் பாரு, ஏன் தப்புதான். அது வந்து ஏங்க எங்க ஒரு நிமிஷம். அண்ணன் குடும்பத்தோட உறவாடெல்லாம் நான் போலங்க. உங்ககிட்ட சொல்லாம போகணும்னு நான் நினைக்கலங்க. அங்க போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேங்க. எங்களை பார்க்கலனாலும் நீங்க வந்ததும் கண்டிப்பா சொல்லிருப்பேங்க. ஏடி நான் எதுவுமே கேட்கலையே. இல்ல, நீங்க கேட்கலதான், ஆனாலும் நான் சொல்லணும் இல்லைங்க. திக்கு தசை தெரியாம நாம நின்றுட்டு இருந்தோம்ல, அப்ப அவங்க நமக்காக ஓடி வந்தாங்கல்ல, அதான் பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லலாம்னு நினைச்சு அதான் கூப்பிட போனோம். அவங்க என்ன சொன்னாங்க? வேற என்ன சொல்ற? உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி வேற எதனா பேசுனாங்களா? ஆஹா, அப்படியெல்லாம் எதுவும் பேசல. வரமாட்டேன்னு மட்டும் சொன்னாங்க. ஆமா ஆமாண்டா, வேற எதுவும் சொல்லவே இல்லை. தப்புதாங்க, உங்ககிட்ட கேட்காம அங்க போயிருக்க கூடாதுதான். ஏதோ நப்பாசையில நாங்க போயிட்டோம், மன்னிச்சிருங்க. பாரு, இந்த பிரச்சனையில உடனே குடும்பம் நம்மளுக்கு பக்கவலமா இருப்பாங்கன்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வந்து நின்றா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெரிய சந்தோஷம். ஆனா அதோட அப்படியே விட்டுறதான் நம்மளுக்கு நல்லது, அவங்க குடும்பத்துக்கு நல்லது. சொன்னா புரிஞ்சுக்க கோமதி. இங்க பாரு, நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம கண்டிப்பா போய் நிக்கலாம். இதோட இப்படியே விட்டா எல்லாத்துக்கும் நல்லது கோமதி. திரும்ப எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. புரியுதுங்க. மேற்கொண்டு அங்கே போய் நிற்காத, புரியுதா? சரிங்க, நான் போலங்க. நாங்க வந்திருந்தா ஓஹோ, என்ன அப்படியே உடஞ்சதெல்லாம் ஒட்ட வச்சுட்டு வரலான்னு பாக்குறாளா? வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்தினது பத்தாதாடா, கடைக்கு வேற வந்து அசிங்கப்படுத்தணுமாடா? இதே வேலையை பார்த்துட்டு இருக்கா திரும்ப திரும்ப அவ. ஏய் இவாரு, இதுக்கு இப்ப கத்திக்கிருக்க? நானே அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டேனே. இல்லங்க, இனிமேல் வீட்டுக்கோ கடைக்கோ வந்து தொல்லை பண்ணக்கூடாதுன்னு கண்டிச்சா நான் சொல்லித்தான் அனுப்பிச்சேன். இல்லங்க, ஆனாலும் எந்த முகரை வச்சுட்டு அவங்க வந்தாலாம்? ஏய், அந்த பிள்ளை வந்துச்சு, பேசி இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. அதோட விட்டு தொலை. இல்லை அப்பா, வாடா, கைகளை கழுவிட்டு வாடா, சாப்பிடுவேன். பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கே என்ன வீட்டுல சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை சாப்பிட கூப்பிட்டா அதுக்கே வர மாட்டேங்கிறாங்க. நாம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு மானே தேனேன்னு ஆர்த்தி எடுத்து கொஞ்சணுமா என்ன? அத்தை விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உங்க அண்ணன் வீட்டுல வேற ஏதாவது சொன்னாங்களா? உங்க மாமா சொன்னதுதான் அவங்களும் சொன்னாங்க. ஆபத்துக்கு வந்தோம், அதோட முடிச்சிரு. சொந்தம் கொண்டாடலாம் வராதேன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டாகடி. உங்க பேச்சு கேட்டு நாங்க போயிருக்கவே கூடாது. நல்ல வேளை அவர் எதுவும் சொல்லல. சரி, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சிக்கல. ஏன் உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. அப்புறம் வேற என்ன பிரச்சனை ஆத்தா? சொல்லு ஆத்தா, உங்ககிட்ட தான் கேட்குறேன், வேற என்ன பிரச்சனைன்னு. எதுவும் சொல்லலப்பா. அப்புறம் நான் ஏதாவது சொன்னேன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவிய. என்ன, உன் அருமை பொண்ணு வீட்டுக்கு விருந்துக்கு போகணுமா உனக்கு? ஏன் போனா என்ன? போனா என்னடா? ஆத்தா, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. எதுடா? எது தேவையில்லாத வேலை? இங்க என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உட்காந்துருக்கோம். அவன் வீட்டில் தான் போய் சாப்பிடணுமா? என்ன தண்ணி பேசிட்டு இருக்க? என்னென்ன பேசுற? கல்யாண வீடு, தெரிஞ்சவங்க வீடு, சொந்தக்காரங்க வீடுன்னு எல்லா இடத்துக்கும் போய் சாப்பிட தான் செய்யறோம். அங்கெல்லாம் நம்ம வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா போய் சாப்பிட செய்யறோம். அந்த மாதிரி தானே. டேய் பேசாம இரு. அம்மா, உன் பிறந்த நாளைக்கு கோமதியும் அவ குடும்பமும் வரணும்னு சொன்னேன்.
சரின்னு நாங்க சொன்னோம். ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப கூட போய் நிக்கணும்னு சொன்னேன். நாங்க நின்னோம். அம்புட்டு தான் எங்களால முடியும். அதுக்கு மேல எதுவும் எதிர்பார்க்காது. விருந்துக்கு போறதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. ஏன்பா தினமுமா உங்களை அந்த வீட்டுக்கு நான் போக சொல்றேன்? அதே மாதிரி அந்த வீட்டு ஆளுங்களும் இங்க வந்து நிக்கணும்னு நான் ஆசைப்படலப்பா. அண்ணனுங்கெல்லாம் அவ பக்கத்துல போய் நின்னதுனால அவளுக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி. அந்த சந்தோஷத்துல உங்களுக்குலாம் அவ ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறா. அது ஒரு தப்பா? ஏன்பா அதுக்கு எதுக்குப்பா நாம போய் குறுக்க நிக்கணும்? ஒரு தடவை அந்த வீட்டுல போய் நம்ம கை நடிச்சிட்டு வந்துடலாம்ல. ஆத்தா அங்கே போனால் உங்கள் வாயெல்லாம் சும்மா இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீங்கள் ரொம்ப நல்லா விருந்து வச்சுட்டீங்க, பதிலுக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு கூப்பிடுவீங்க. அவங்களும் வருவாங்க. அப்புறம் பொங்கல், கருநாள், தீபாவளின்னு கறி சோறுன்னு எல்லாம் சேர்ந்து கொண்டாடுவீங்க. தேவையாது? அப்படி இல்ல மாமா ஆ அப்படி கொண்டாடினா நல்லதானே மாமா, செலவு குறையும்ல. ஏய் டேய். இவ ஒருத்தி. நாங்கள் என்ன செலவுக்கு பயந்தவன் நினச்சிட்டியா? இவ ஒருத்தி காசு காசு. சுகன்யா சும்மா இடம் தெரியாம நீ வேற பேசிக்கிட்ட. இப்பெல்லாம் உங்க அப்பா அடிக்கடி என் கனவுல வராருப்பா. ஆ என்ன சொன்னாத்தா? உங்க அப்பா கனவுல வராருன்னு. ஓ அது எப்படி ஆத்தா? உனக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் சாதிக்கணும்னா உடனே எங்க அப்பா, அதான் உன் வீட்டுக்காரரு, உன் கனவுல வந்துடுறாரு. நாங்களும் தான் தூங்குறோம் அந்த வீட்டில் விடிய விடிய. ஒரு நாளும் எங்கள் கனவுல வந்ததில்லை. ஏன்னா உன் கனவுல அப்பா ஆச்சு வந்தாரு. நிஜமா தான்ப்பா சொல்றேன். ஆ எப்ப என்கிட்ட வரப்போற காந்திமதின்னு என்கிட்ட கேட்டாரு. ஓ சும்மா இருமா. சும்மா ஏதாவது இப்படியே சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காத அப்பதா. சத்தியமா கேட்டாரு குமாரு. என் பொண்ணு தெரியல, நான் அவர்கிட்ட போய் சேர்ந்துருவேன்னு எனக்கு தோணுது. மனசுல கிடக்கிற சில ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டா சந்தோஷமா போவேன்னு எனக்கு தோணுது. என் பிறந்த நாள் அன்னைக்கு 2 குடும்பமும் ஒன்னா வந்து சாப்பிட வேண்டியது. நீங்க சாப்பிடாம போயிட்டீங்க. இப்ப அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடணும். நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கணும். ஏன் அதான் அன்னைக்கே எடுத்து வச்சுமே, அது போதாதா உனக்கு? அவசியத்துக்கு போனோன்னு இல்லாம சந்தோஷமா போகணும் இல்லப்பா. ஏன்பா அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றி கொடுங்கப்பா. அத்தா இப்படிதான் ஒவ்வொரு தட்டியும் சொல்கிறேன், எப்படியாச்சும் காரியத்தை சாதிச்சுக்கிறேன். ஆனால் உன் ஆசை ஒன்று ஒன்றா வளர்ந்துக்கிட்டே இருக்காத்தா. ஏங்க ஒருவேளை அங்க போய் சாப்பிடுறதுல என்னங்க குறைஞ்சிட போகுது? சந்தோஷமா சரின்னு சொல்லுங்களேன். அது உங்க தங்கச்சி வீடு தானே. ஏய் வாயை மூடிட்டு இரு. வர வர வாய் அதிகமாக போயிட்டே இருக்கு. பேசிக்கிட்டு தானே இருக்கான், சும்மா இருக்க மாட்டா? ஏங்க ஒண்ணும் இல்ல. ஏன்பா முத்து, எனக்காக இதை ஒன்று மட்டும் பண்ணுப்பா. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதை ஒன்று மட்டும் பண்ணுப்பா. என்ன ம். நான் சாகுற வரைக்கும் உங்ககிட்ட நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன்ப்பா. என்ன ஆத்தா எதுவுமே புரிஞ்சுக்காம பேச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு? டேய் சக்தி பேசாம இரு. சரிம்மா, உனக்காக அந்த வீட்டுக்கு சாப்பிட போலாம். சரிம்மா, உனக்காக அந்த வீட்டுக்கு சாப்பிட போலாம். போறதோட நிறுத்திக்கணும். நிறுத்திக்கலாம்ப்பா, நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் உறவு கொண்டாடலாம். கூடி குழாவலான்ற நினைப்பெல்லாம் உனக்கு வரக்கூடாது. இல்லப்பா, இல்ல, நான் எதுவுமே கேட்கவே மாட்டேன். டேய் பழனி, அண்ணே நாளைக்கு காலையில போய் மதிய சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிடு.